லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நாடாளுமன்றத்துல துணை சபாநாயகருக்கு அந்த போட்டி ஏற்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நிதிஷும் கேட்டாரு, சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்டாங்க. ஆனா எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடியது மரபுன்னு சொல்லி இந்தியா கூட்டணி பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. இப்போ இந்தியா கூட்டணி சார்பா அவதேஷ் பிரசாத் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சி எம்பி, அதாவது உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில பாஜகவுக்கு ஒரு ஷாக் கொடுத்தவரை இந்த துணை சபாநாயகர் போட்டியில களம் இறக்கி விட்டிருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுது. ஏன்னா அடுத்தடுத்து உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால பாஜகவுக்கு இது ஒரு சிக்கல். துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணிக்கே கொடுத்து விடலாமா என ஆலோசனையில இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றைக்கு இதை விட மிக முக்கியமானது ஒரு செய்தி இந்த அயோத்தியில வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரை மையப்படுத்தி இருந்தது. அகிலேஷ் யாதவ் அயோத்தியினுடைய ராஜா என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பாராட்டி பேசியிருந்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பை பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அமைச்சர் ஒருவரும் தெரிவித்திருந்தார். அதுல என்ன சூழ்ச்சமமான செய்தின்னு சொன்னா, அயோத்தியினுடைய ராஜா யார் என்பது உலகத்துக்கே தெரியும். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன செய்தி, பாரதிய ஜனதாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று ஊருக்கே தெரியும், அயோத்தியினுடைய ராஜா. ஆனால் அயோத்தியினுடைய ராஜாவின் புகழை குறைக்கிற விதமாக ஒருவரை அயோத்தியின் ராஜா என்று அகிலேஷ் யாதவ் அறிமுகப்படுத்துகிறார் என்று பேசினார். அதனுடைய உட்கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவரை எப்படி நீங்கள் அயோத்தியினுடைய ராஜா என்று சொல்லிவிடலாம் என்கிற அந்த மனோபாவம் தான் அவர்களிடத்திலே கோபமாக வெளிப்பட்டது. இன்றைக்கு யாரை அயோத்தியினுடைய ராஜா என்று சொல்லக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நேற்றிலிருந்து கடும் கண்டனங்களை தெரிவித்ததோ, இன்று காலை அவரையே சபாநாயகருக்கான துணை பொறுப்புக்கு நிறுத்துவதற்காக இந்தியா கூட்டணி முடிவு செய்திருக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான பணியை இந்தியா கூட்டணி அரசியல் ரீதியாக துவங்கிவிட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமே நீங்க அடுத்த கட்டமா ஒரு கேண்டிடேட்டை இதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து அறிவித்தால் கூட முதலில் அறிவித்த பெருமை இந்தியா கூட்டணிக்குத்தான் சேரும். நீங்க இந்த தேர்தலையே சந்திப்பதற்கு தடுமாறியவர் மோடி, அமித்ஷா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சபாநாயகர் தேர்தலில் எழுந்தது. சபாநாயகர் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் தயாரானது. ஆனால் ஆளுங்கட்சி தயாராக இருந்ததா? உங்களுக்கு தான் முழு பலம் இருக்குது இல்ல. 294க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை நீங்கள் வைத்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் ஃப்ளோர் டெஸ்டுக்கு நீங்க தயாராகல? டிவிஷன் பண்ணியாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஹெட் கவுண்ட் எடுக்கிறதுக்கு கூட நீங்க தயாராகலையே. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நீங்க தயாராகலன்னு கேட்டா, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு ஓம் பிர்லாக்கு கிடைக்கும்னு. அதனாலதான் அவசர கதியில அள்ளி தெளித்ததை போல ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். தேர்தல் நடத்தியதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ராகுல் காந்தி மிகுந்த பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். அதிலேயே எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது. ராகுல் காந்தி இவ்வளவு ஜனநாயக பூர்வமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முழுமையாக நாடாளுமன்றத்தை முடக்கி இந்த தேர்தல் முறையே தவறு, வாக்கு சீட்டை கையில் கொடுங்கள், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிலே வாக்கு செலுத்தட்டும், எண்ணி அறிவித்து விடலாம் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர் அப்படி செய்யாததே அவர் மிகுந்த பண்பட்ட ஒரு தலைவராக நடந்து கொண்டார் என்றுதான் அவருடைய அந்த நடவடிக்கை காட்டியது. வெற்றியோ தோல்வியோ சார், களத்துல நின்னாச்சு. இந்த களத்தை முட்டி மோதி பார்த்திருக்க வேண்டும். இது என்னுடைய மனநிலை. ஆனால் ராகுல் காந்தியினுடைய மனநிலை சுமூகமான முறையில் சபாநாயகர் தேர்வை நடத்திவிட வேண்டும். சபாநாயகர் என்பவர் அவர்களுக்கு ஆதரவானவராக இருந்தாலுமே கூட அந்த தேர்தலை நிதானமாக நடத்தி அந்த பொறுப்புக்கு அவரை அமர்த்திட வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கக்கூடும். அதனால்தான் இவ்வளவு சமாதானமாக நடந்து கொண்டார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக எப்படி இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி இப்ப கூட வேட்பாளரை தான் நிறுத்தல, சமாஜ்வாதி கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. ஒரு மேஜர் ரோல் இப்போது உத்தரப்பிரதேசத்துல பிளே பண்ணது யாருன்னு கேட்டா அகிலேஷ் தான். அகிலேஷினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள், காங்கிரஸ் அகாமடேட் பண்ணி அவர் கொண்டு போன அந்த பக்குவம், அவர் அமைத்த வியூகம் தான் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்பியதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட அகிலேஷுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிற வகையில், ஏன்னா கொடிக்குன்னில் சுரேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை அறிவித்ததில் ஆச்சரியமில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இயல்பாகவே பெரும்பான்மை இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்கட்சியாக அமர்ந்து விட்டார் ராகுல் காந்தி. எனவே அறிவித்ததில் பிரச்சனை இல்லை. ஆனால் சமாஜ்வாதிக்கு இந்த வாய்ப்பை தந்ததன் மூலமாக
கூட்டணியையும் பலமாக வைத்துக் கொண்டார். இன்னொரு புறத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தாங்க. என்ன பெரிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து அறிவிச்சுட்டா ஒரு ஸ்ட்ரோக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நீங்க 8 முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் டாக்டர் வீரேந்திரகுமாரும், கொடிக்குன்னில் சுரேஷும். வீரேந்திரகுமார் அதுல சீனியர். நீங்க ஏன் அவரை தற்காலிக சபாநாயகருக்கு அறிவிக்கல? தற்காலிக சபாநாயகர் தானே சார், பொறுப்பேற்பது தானே. பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய பதவி காலாவதியாகி விடுகிறது. புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார். ரமேஷ் சந்தப்பாவை செய்திருக்க வேண்டும். இதுல வீரேந்திரகுமார் அமைச்சர் ஆயிட்டார், அதனால செய்ய முடியாது. ரமேஷ் சந்தப்பாவை செய்திட வேண்டியதானே. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. ஆனா ஏன் செய்யலன்னு சொன்னா, இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள் தான் நாடாளுமன்றத்தை திறந்து வைத்துவிட்டு இந்த நாட்டினுடைய முதன்மை பெண்மணியாக இருக்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கூட்டுக்குடிய நடிகர்களை அழைத்து சென்றார், நடிகைகளை அழைத்து சென்றார், தொழிலதிபர்களை அழைத்து சென்றார் மோடி. தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் அழைத்து சென்றார். ஏன் திரௌபதி முர்மு அம்மையார நீங்க கூட்டு போல? நீங்க பழங்குடிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம், பழங்குடியின மக்களை நாங்கள் உயர்த்தி விட்டோம், குடியரசுத் தலைவராக அமர்த்தி விட்டோம், பெருமை பேசுறீங்கல்ல. அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அம்மையாருக்கு புரோட்டோகால் படி அவங்களுக்கு தானே சார் அதிகாரம். அவர்களைத்தானே முதலிலேயே நீங்கள் அழைத்து சென்றிருக்க வேண்டும். இன்னும் சொல்கிறேன், இந்த நாடாளுமன்றத்தை திறந்து வைப்பதற்கு புரோட்டோகால் படி அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவரை வைத்துத்தான் நீங்கள் திறந்திருக்க வேண்டும். அதையே செய்ய தவறினீர்கள். காரணம் என்ன? அவர் ஒரு பழங்குடியின சமூகத்து பெண், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். அதனால் அந்த வாய்ப்பை சனாதானத்தின் பக்கம் நின்று நீங்கள் மறுத்தீர்கள். இப்போதும் தற்காலிக சபாநாயகர் பொறுப்புக்கு ஒடுக்கப்பட்ட ஒருவர் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தால் நீங்கள் சனாதானத்தின் பக்கம் நின்று வேறு ஒருவரை தேர்வு செய்வதற்காகத்தான் மஹ்தபை தேர்வு செய்தீர்கள். அவர் உயர் சாதியை சேர்ந்தவர். அதனால் அவரை நீங்கள் வைத்துக் கொண்டு தற்காலிக சபாநாயகர் என்கிற அந்த இடத்திலிருந்து நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள். இப்போது உங்களுடைய சனாதான சிந்தனைக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற வேலையை இந்தியா கூட்டணி செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வெற்றி தோல்வியெல்லாம் இருக்கட்டும், தோல்வியாகவே இருக்கட்டும். ஆனாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை அறிவித்ததன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த அரசியலை கையில் எடுக்கிறதோ அதற்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் நின்று முழுமையான இடதுசாரி அரசியலை கையில் எடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணி என்பதற்கு இது சான்றாக அமைந்திருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நகர்வாக இந்த நகர்வு அமையும். இதையெல்லாம் விட உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் மிக விரைவில் வர இருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலம்தான் பாக்கி. ஓராண்டுக்குள்ளாகவே தேர்தல் வந்துவிடும். தேர்தல் தேதியினுடைய அறிவிப்புகள் வந்துவிடும். இது பெரிய இம்பாக்ட உருவாக்கும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இனி பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதற்கு எந்த கட்டத்திலும் தயாராக மாட்டார்கள். மத்தியில என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி வந்ததுக்கு பிறகு தினம் தினம் ஒரு சிக்கலை அவங்க சந்திக்கிறத நம்ம பாக்குறோம். சபாநாயகர், துணை சபாநாயகர் எப்படி தொடர்ச்சியாக வருது. இதுல புதிதாக ஏற்கனவே நிதிஷ்குமார் துணை சபாநாயகர் கேட்டாரு, பல்வேறு மினிஸ்டர் பதவி எல்லாம் கேட்டாரு, எதுவுமே கிடைக்கல. இப்ப பீகார்ல அந்த செயற்குழு கூட்டம் அவருடைய கட்சியின் சார்பா நடத்தப்பட்டது. அதுல பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், அது மட்டுமல்ல சிறப்பு நிதி தொகுப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு கூடுதலாக ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. ஏன்னா அவர் கேட்ட மினிஸ்டர் பதவி கிடைக்கல, பல்வேறு இதுவும் கிடைக்கல. கடைசியாக இதுவும் கிடைக்கலன்னா அவருடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்கேயும் இன்னும் ஓராண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. சட்டப்பேரவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில குழு கூட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் தேர்தலை பீகாரிலே சந்திக்க போகிறோம் என்று அறிவித்தார்கள். இது நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா நிதிஷ்குமாரை தின்று செரித்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. நிதிஷ்குமார் ஒரு டால் லீடர் சார். இங்க எப்படி அதிமுக திமுக இருக்கிறதோ அதுபோல அங்கே நிதிஷும் லாலுவும் நேர் எதிர் துருவங்களாக இருந்து அரசியல் செய்தவர்கள். ஒரு புறத்திலே லாலு, இன்னொரு புறத்திலே நிதிஷ். இவர்கள் இருவருமே ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சிலர்கள். இங்கே எப்படி அண்ணாவால் வார்க்கப்பட்ட கலைஞரும் அண்ணாவால் வார்க்கப்பட்ட எம்ஜிஆரும் நேர் எதிர் துருவத்தில் இருந்து அரசியலை மாற்றி மாற்றி கைப்பற்றி கொண்டார்களோ அதுபோலதொரு அரசியல் சித்தாந்தத்தை உடையவர்கள் இருவருமாக அரசியலை நகர்த்தி கொண்டே இருந்தார்கள். இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி செல்லாக்காசு ஆகி போனாரோ அதுபோல இப்போது அரசியலில் அடையாளம் தேடி அலைகிற நிலைமை இந்த கட்டத்திலும். நிதிஷ்குமாரினுடைய அரசியல் பொதுவாழ்வு பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல, நீண்ட நெடிய பயணம். இந்தியாவினுடைய மூத்த தலைவர்களில் அவரும் ஒருவர்.
இந்த நேரத்தில் கூட அங்கீகாரத்துக்காக ஓடுகிற நிலைமைக்கு நிதிஷை தள்ளியது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். நான் தொடர்ந்து சொல்லி வருகிற செய்திதான். நிதிஷ் ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட காலம் இந்த 10 ஆண்டுகளுக்குள் இருந்தது. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரும் சரிசமமான தொகுதிகளில் போட்டியிடுகிற காலமும் அமைந்தது. இப்போது நிலைமை என்னவென்று கேட்டால், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தந்த தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று பாரதிய ஜனதா கொடுத்த இடங்களில் போட்டியிடுகிற நிலைமைக்கு நிதிஷ்குமார் தள்ளப்பட்டார். சட்டமன்ற தேர்தல் தான் குறி, நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற மனநிலையில் இருந்தால் கூட, இப்போது சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா தலைமையில் தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நிதிஷ் எதற்காக கட்சி நடத்த வேண்டும்? எனவேதான் அவர் டெல்லியிலே நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் 3 செய்திகளை சொல்லி இருக்கிறார். அது என்டிஏ கூட்டணிக்கு நெருக்கடியை தருவதாக நான் கருதவில்லை. மோடிக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அவர் அடித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மிகுந்த லாப நஷ்ட கணக்குகளை எப்போதுமே கையாளக்கூடியவர் நிதிஷ்குமார். முதல்ல என்ன சொன்னாருன்னா, ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறோம் என்கிற தீர்மானத்தை அறிவித்தார். ஃபர்ஸ்ட். அப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல இப்போது ஹேமந்த் சோரன் விடுதலையாகி இருக்கிறார். ஹேமந்த் சோரனுடைய விடுதலை என்பதே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிதிஷ்குமார் போட்டியிடுவதாக சொன்னார். யாரோடு போட்டியிட போகிறார்? போட்டியிடுவதாக இருந்தால் நிதிஷை விட தேசிய அளவில் பறந்துபட்டிருக்கிற மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா தான். பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருந்து போட்டியிடுவதாக அவர் சொல்லி இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ரெண்டுமே அவர் சொல்லல. ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்கிற அறிவிப்பை மட்டும் தான் வெளியிட்டார். இன்னொன்று, நீட் குறித்த இந்த சம்பவங்கள் எல்லாம் மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. இது குறித்த கவலையை தேசிய செயற்குழு பகிர்ந்து கொள்றதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீட் விவகாரத்தால் தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய குரலையே நசுக்குகிற வேலையை இவர்கள் செய்தார்கள். நீட்டால் தான் இந்த நாடாளுமன்றம் துவக்க கட்டத்திலேயே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கூட தெரியாமல் தடுமாறியது. 3வது முறையாக பிரதமர் ஆனதற்கு பிறகு முதல் தள்ளாட்டம் நீட்டால் தான் நாடாளுமன்றத்தில் மோடிக்கு வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை கையில் எடுத்ததன் மூலம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீட் விவகாரத்தில் நிதிஷ்குமார் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என்கிற எச்சரிக்கை மணியை அடித்தார். அதற்கு அடுத்த கட்டமாக மிக முக்கியமான செய்தி தான் நீங்க சொன்ன இந்த சிறப்பு அந்தஸ்து. அது ஒன்றும் புதிதாக கேட்கிற செய்தி அல்ல என்று அவர்கள் சொல்லி இருந்தாலும், இந்த 7 ஆண்டுகளில் இந்த குரல் ஒலிக்கவே இல்லை நிதிஷ்குமாரிடமிருந்து. ஒண்ணு எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டேட்டா இருக்கணும், இல்ல டிரைபல்ஸ் போன்ற பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டா இருக்கணும், மாநிலங்களாக இருக்கணும். அதுவும் இல்லை என்று சொன்னால் தொழிற்சாலைகள் அமைத்து வேலை வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்கி மாநிலங்களை தற்காத்துக் கொள்கிற அந்தஸ்து பெறாத மாநிலங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாநிலங்களாக இருந்த ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரப்பட்டது. இந்த 8வது நிதி ஆணையம் 1969க்கு பிறகு இந்த பரிந்துரையை தந்தது. அதன் பிறகு சில மாநிலங்கள், இப்ப புதிதாக பிரிந்து வந்ததற்கு பிறகு தெலுங்கானாவுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை தந்தார்கள். ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுவும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்ப என்ன செய்ய போகிறார் நிதிஷ்குமார் என்கிற கேள்விக்கு ஓரளவுக்கு அரசியலில் என்னுடைய பார்வையை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். என்ன காரணம்னு கேட்டா, இப்ப நிதிஷ்குமாருக்கு இவர்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால் சந்திரபாபு நாயுடுவுக்கும் கொடுக்க வேண்டும். சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்தால் நிதி வருவாயில் மிகப்பெரிய இழப்பை ஒன்றிய அரசு சந்திக்க நேரிடும். எனவே நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர்கள் அந்த வாய்ப்பை தரமாட்டார்கள். மாறாக சந்திரபாபு நாயுடு 1 லட்சம் கோடி இப்போது கேட்கிறார் அமராவதி ப்ராஜெக்டுக்கு. அமராவதியை தலைநகராக அவர் கட்டி நிர்மாணிக்க வேண்டும். அதற்கு ஏதாவது உதவி செய்வதற்கு ஒன்றிய அரசு தயாரானால் கூட ஆந்திராவிலிருந்து எந்த நிதி வருவாயும் தங்களுக்கு கிடைக்காது. எதற்காக 1 லட்சம் கோடியை கொண்டு போய் அங்கே கொட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்ப ஆந்திராவுக்கு கிடைக்கலன்னா பீகாருக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? பீகாருக்கும் கொடுப்பதற்கு அவர்கள் காலம் தாழ்த்துவார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியேறி சிராக் பஸ்வானோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு நிதிஷ்குமார் தயாராகிவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதற்காகத்தான் இந்த பிரதான கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார். இது பீகார் மக்களிடத்துல ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூவா மாறும். பீகார் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாரு தேர்தல் பிரச்சாரத்துல? சிறப்பு அந்தஸ்து கேட்டோம், கொடுக்க மறுத்து விட்டார்கள், அதனால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டோம் என்று சொல்லி, இங்கே அதிமுக எப்படி பாஜகவை தனித்து விட்டு மும்முனை போட்டி ஏற்பட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருந்த இடம் தெரியாமல் போனதோ, அது போன்றது ஒரு சூழல் பீகார் அரசியலிலும் ஏற்பட போகிறது.
சிராக் பஸ்வானும் நிதிஷ்குமாரும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பதற்கு இப்போதே ஒத்திகை பார்க்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த கோரிக்கையை சிராக் பஸ்வானும் ஆதரிச்சிருக்காரு. சிராக் பஸ்வான் இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, சட்ட திருத்தங்களில் நாங்கள் சில மாற்றங்களை செய்ய போகிறோம். அதிகாரம் எங்களுடைய கையில் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இதை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். விரைவில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இது குறித்து நாங்கள் ஆலோசிப்போம்னு சொல்றாரு. அப்போ மோடி தான் இதை அறிவித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இதை அறிவித்திருக்க வேண்டும். சிராக் பஸ்வான் அறிவிக்கிறாரு. அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவதற்கு சிராக் பஸ்வானுக்கு தகுதி இருக்கிறதா? தகுதி என்று கூட நாம் விட்டுவிட வேண்டும். தகுதி என்று கூட நான் கணக்கில் கொள்ளவில்லை. அதிகாரம் இருக்கிறதா? ஆனால் அவர் செய்கிறார் என்று சொன்னால் மாநில நலன் என்று வருகிற போது இருவரும் ஒன்றாக இணைந்து கொள்கிறார்கள். ஏன்னா மாநில அரசியலை விட்டுட்டு சிராக் பஸ்வானும் அரசியல் பண்ண முடியாது. பீகார் அரசியல், மாநில அரசியலை விட்டுட்டு நிதிஷ்குமார் அரசியல் பண்ண முடியாது. எனவே இப்ப இந்த நிதிஷ்குமார் இந்த கோரிக்கையை கையில் எடுத்ததன் மூலமாக ஒரு வியூகத்தை வகுத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அடுத்து வரப்போகிற பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே அவர்கள் தயாராகிறார்கள். பாரதிய ஜனதா அல்லாத ஒரு அணியை கட்டி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். பாரதிய ஜனதாவுக்கு தான் சார் நிதிஷ்குமாருடைய தயவு தேவை. இப்போது வேண்டுமானால் நிதிஷ்குமாருக்கு பாரதிய ஜனதாவுடைய தயவு தேவைப்படலாம். நாளைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமைன்றது தெரியாது. அப்ப எப்படிப்பட்ட சூழல் வேண்டுமானாலும் அதை கையில் எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்கிற வல்லமை நிதிஷ்குமாருக்கு இருக்கு. தேவைப்பட்டால் தேஜஸ்வி அழைச்சா கூட்டணி வச்சுக்குவாரு, தேவைப்பட்டா பாஜகவை அழைச்சு கூட்டணி வச்சுக்குவாரு, தேவைப்பட்டா சிராக் பஸ்வான் அழைச்சு கூட்டணி வச்சுக்குவார். அவருக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அரசியலில் நிறம் மாறக்கூடிய ஒருவராக எப்போதுமே நிதிஷ்குமார் இருந்திருக்கிறார். எனவே இப்போது பாரதிய ஜனதாவினுடைய என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்து நிதிஷ்குமார் மூலமாக துவங்கிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் அமைந்து விட்டன. இறுதியாக நீங்க ஹேமந்த் சோரன் பத்தி சொன்னீங்க. அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு ஜனவரி மாதம் சிறைக்கு சென்றாரு. அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. திரு சுப்பிரமணியம் சாமி சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் ஆதாரம் இல்லாம ஹேமந்த் சோரனை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், சுமார் 500 கோடி வரைக்கும் நீங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இல்லையா? இத ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஎம்எல்ஏவுக்கான முகாந்திரமே இல்லாமல் தான் அவர்கள் ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்தார்கள். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குல்ல, சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், இதை முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை உயிர்ப்போடு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு அவர்களால் பதில் சொல்லவே முடியவில்லை. 2 இடத்துல இந்த பிஎம்எல்ஏ தோல்வியை தழுவியது. ஒன்று பிரிடிகேட் அஃபென்ஸ், இன்னொன்று ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம். இது 2மே என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர்களுக்கு போதுமான ஆதாரங்களே இல்லை என்பதுதான் 2 வழக்குகள்லயும் நம்ம பார்த்த செய்தி. உங்களுக்கு 8.8 ஏக்கர் சார் மொத்த இடம். அந்த இடத்தை அவர்கள் கனிம வளத்துக்கு குத்தகைக்கு எடுத்தார்கள். குத்தகைக்கு எடுத்ததில் ஒரு பண பரிவர்த்தனை நடந்தது. அந்த பண பரிவர்த்தனை சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக அமைந்தது என்பதுதான் இந்த வழக்குல சொன்ன குற்றச்சாட்டு. இந்த குத்தகைங்கிறத கூட 2வது குற்றப்பத்திரிகை அவர்கள் தாக்கல் பண்ணுவதற்கு தயாராகிற போதுதான் குத்தகை என்கிற வார்த்தையை லீஸ்ன்னு பயன்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இதை விற்பனை செய்தார்கள் என்றுதான் சொன்னார்கள். அதிலேயே ஒரு சட்ட சிக்கல் வந்தது. உங்களுக்கு இங்க எப்படி பஞ்சமி நிலங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த இடங்களை விற்கவோ வாங்கவோ முடியாதோ, அதுபோல ஜார்க்கண்ட்ல பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்களை விற்பதற்கோ வாங்குவதற்கோ தனிநபர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஈவன் பழங்குடியின மக்கள் கூட அனுபவித்துக் கொள்ளலாமே தவிர அதை விற்பனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த 8 ஏக்கராக இவர்கள் கணக்கில் காட்டுகிற அந்த இடம். அந்த இடத்தை எப்படி விற்க முடியும்? இங்க பஞ்சமி நிலத்தை வித்துற முடியுமா? அது போலதானே அங்கேயும். அங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை சொல்வதற்கு கூட இவர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தால் ஏதோ அவசர கதியிலே ஒரு வழக்கை பதிவு செய்து விட்டார்கள் அரசியல் காரணத்துக்காக. ஒன்று. அதற்கு அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்தார்கள்னு கேட்டா, அதுல முதல் இருந்து 2வது முறை முரண்படுறாங்க. அப்பீல்ல முரண்படுறாங்க. என்ன அப்பீல்ல முரண்படுறாங்கன்னா, லீஸுக்கு எடுத்ததாக சொல்றாங்க. சரி, லீஸுக்கு எடுத்ததற்கான ஆவணங்களை நீங்க தாக்கல் பண்ணீங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. இதன் மூலமாக ஈட்டப்பட்ட வருவாய் என்பது எவ்வளவு, அது எந்த வங்கியில் பரிவர்த்தனை நடந்தது, இல்ல எந்த முறையில் பரிவர்த்தனை நடந்தது, அதையாவது சொல்லணுமான்னு கேட்டா அதான் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம். அதையும் சொல்வதற்கு அவர்களிடத்தில் ஆதாரம் இல்லை. முழுக்க முழுக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் எந்த விதமான பிரச்சாரத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்துதான் இந்த வழக்கை அவர்கள் பதிவு செய்தார்கள். இதே தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும்.
அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பண பரிவர்த்தனை என்பது சட்டவிரோதம். சரி. எதன் மூலம் நடந்தது? இந்த லிக்கர் கான்ட்ராக்ட் மூலமா நடந்தது. சரி. அதன் மூலமாக பெறப்பட்ட பணம் எவ்வளவு? எங்கே வந்தது? அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? இல்ல. எங்க பணம்னு கேட்டா அத தேர்தல்ல செலவு பண்றா. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுகிட்டு இருந்தது? சட்டவிரோதமான பணங்களை கொண்டு வந்து தேர்தலில் செலவு செய்ய முடியும்னா தேர்தல் ஆணையம் கண்காணிக்கவில்லையா? பறக்கும் படையினர் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்ப தேர்தல் ஆணையம் செயலிழந்து போச்சாங்கிற கேள்வி இருக்கு. இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொன்னா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது. காரணம் எல்லாமும் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை அமைப்புகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். இப்ப ஹேமந்த் சோரனுடைய பிரச்சனையில் இவர்களால் போதுமான ஆதாரங்களை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு விடுதலையை அவர் பெற்றிருப்பதன் மூலமாக இந்த பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்டை இனிமே தவறாக பயன்படுத்தவே முடியாது என்பதை சம்பட்டி அடி கொண்டு அடித்து சொல்லியிருக்கிறார். ஆதாரமே இல்லாம இவ்வளவு நாள் ஒரு முதலமைச்சர் வச்சிருந்தீங்களா சார்? 36 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக சொன்னீங்க. அந்த பணமாவது எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது, எப்படி கைப்பற்றப்பட்டதுன்னு ஆவணங்கள் இருக்கா? BMW கார அவருடைய டெல்லி இல்லத்திலிருந்து சாந்தி நிகேதன் இல்லம்னு பேர் அதுக்கு. அங்கிருந்து நீங்க கைப்பற்றியதாக சொன்னீங்க. அந்த BMW கார் என்னுடையதே இல்லைன்னு சொன்னாரு. அதையாவது உங்களால நிரூபிக்க முடிந்ததா? இப்படி குற்றம் சாட்டப்பட்ட எந்த செய்திக்கும் ஆதாரம் இல்லை, அடிப்படை ஆதாரம் இல்லை. ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டில் 2 முதலமைச்சர்களை இவர்கள் பழி வாங்கியிருக்கிறார். ஆனா இவங்க நினைச்சதை விட நடந்தது வேறு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனா ஒரிசாவிலிருந்து வந்த இந்த மண்ணுக்கே சொந்தமானவர் இல்லை என்று சொல்லப்பட்ட கல்பனா சோரன் இருக்காங்கல்ல, ஹேமந்த் சோரனுடைய மனைவி, அவரை இந்த ஜார்க்கண்ட் பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு அரசியலை இந்த PMLA-வில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதன் மூலமாக அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி இப்போது செய்து விட்டது. இப்ப அடுத்த தலைவர் அந்த கட்சியில உருவாக்கி விட்டாங்க பிஜேபி. எதிர்ப்பு இன்னும் பலமாயிடுச்சு. ஏன்னா நீங்க பிரியங்கா காந்தியும் கல்பனா சோரனும் மேடையில் பேசிய பொதுக்கூட்டங்களை எல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டங்கள். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். பாரத் நியாயா யாத்ரா என்கிற பயணத்தை மணிப்பூரில் இருந்து துவங்கி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் முடிக்கிற போது அந்த மும்பையில சம்பாய் சோரன் முதலமைச்சரை வைத்துக் கொண்டே சொன்னார், ஜார்க்கண்டில் கொல்லைப்புற வழியாக நுழைவதற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் அள்ள முடியாதுன்னு சொன்னது யாருன்னா கல்பனா சோரன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இளம் தம்பதிகள் சார் அவர்கள், ஒரு காதல் தம்பதிகள். அவர்கள் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல், தன்னுடைய காதல் கணவர் சிறைப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தடுமாறாமல் பாசிச போக்கோடு வருகிற மாநிலங்களை நசுக்குகிற வேலையை செய்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது என்று ஒரு பெண் மேடை ஏறி சண்டமாரதம் செய்கிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போய்விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகிற ஜார்க்கண்ட் தேர்தல் இப்ப வர்றதுல ரிஃப்ளெக்ட் ஆக போறது 3 மாநிலத்துல பெரிய தோல்வியை சந்திக்க போறாங்க. ஒன்னு ஹரியானா, இன்னொன்னு ஜார்க்கண்ட், இன்னொன்னு மகாராஷ்டிரா. ஏற்கனவே மகாராஷ்டிராவுல அரசியல் துவங்கிருச்சு. மகாராஷ்டிராவுல இப்ப என்ன நிலைமை? 3 தினங்களுக்கு முன்பு அவசர காலத்தில் ஒரு அறிவிப்பு. பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 3 சிலிண்டர் ஆண்டுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையினுடைய மாநில அரசினுடைய டாக்ஸ குறைச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருச்சுன்னு. நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தாருல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதனுடைய கணக்கெடுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷம் ஆனது மட்டுமில்ல, இன்னும் 1 லட்சம் பேரை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று 6 மாதத்தில் சேர்த்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது 80,000 பேரை கணக்கெடுத்து புதிதாக சேர்க்க வேண்டியது இருக்கிறது. 3வது முறையாக சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா 2.5 ஆண்டு காலம் தேவைப்படுது. தகுதி உடைத்த பெண்கள், குடும்ப தலைவிகளை தேர்வு செய்வதற்கு, யார் யார் தகுதி படைத்திருக்கிறார்கள் என்பதற்கு. நீங்க தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாசம் தானே இருக்கு. தேர்தல் தேதி அநேகமா ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் துவக்கத்துல ஸ்கெடியூல் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி நீங்க இந்த கணக்கெடுப்பை நடத்துவீங்க? அப்ப தேர்தலுக்காக, தோல்வி பயத்துக்காகத்தான் இந்த வேலையை தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் செய்திருக்கிறது என்று சொன்னால் தோல்வி பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே இந்த 3 மாநில தேர்தல்ல நிச்சயமாக படுதோல்வியை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஹேமந்த் சோரனுடைய இந்த விடுதலை மிகப்பெரிய எழுச்சியை ஜார்க்கண்டில் உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.